ஹே காய்ஸ், வெல்கம் டு சீனிமிட்டாய். என்னை ரொம்பவே மிஸ் பண்ணியிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன். உங்கள்கிட்ட பேசாமல் என்னால் இருக்கவே முடியல. அதனால தான் ஓடோடி வந்துட்டேன். ஒரு சூப்பரான சப்ஜெக்டோட வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம டைரக்டாக டாபிக் உள்ள போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆடு ஜீவிதம் புக்கை நான் படிச்சுட்டு உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு தான் இந்த டைம் தான் கிடைச்சிருக்கு. நான் உங்களுக்காக இந்த புக்கை நான் ரிவ்யூன்னு சொல்ல முடியாது. அது ஒரு மாதிரி அதில் உள்ள கருத்துக்களை நான் சொல்கிறேன். அதில் என்ன கோர் பாயிண்ட் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஆடு ஜீவிதம் இந்த கதையோட உட்கருத்து, நசீப் அப்படின்ற ஒருத்தர் மலையாளி. அவர் தன்னோட கனவுகளோட தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தணும், தனக்கு இருக்கிற கடனை அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பிரெக்னென்ட்டான மனைவியை விட்டுட்டு அவர் சம்பாதிக்கிறதுக்காக ஃபாரின் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட போறாரு. ஆனால் அங்கே போய் தான் அவருக்கு பயங்கரமான ஒரு ஷாக், பயங்கரமான ஒரு திருப்பங்கள், ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குது. ஒரு பெரிய பாலைவனத்தில் மாட்டிக்கிறாரு. அங்கே எப்படி 2 வருஷம் இருக்கிறாரு. அதுக்கடுத்து சிறைச்சாலைக்கு போகிறாங்க. அங்கே போய் இருக்கையில அவர் சொல்றது ஒரு விஷயம் தான் சொல்லியிருப்பார். நான் அரபில் வாழ்ந்தப்போ என்னுடைய பெஸ்ட் டேஸ் அப்படின்னா சிறைச்சாலை தான் அப்படின்னு. அப்போ எவ்வளோ அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டிருப்பாரு பாலைவனத்தில் அப்படின்னு நம்மளாலே ஃபீல் பண்ண முடியும். அது இந்த புக்கில் பர்டிகுலராக ஒரு மனுஷனோட லைஃபை ஆட்டோட லைஃபோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு விஷயம் என்னன்னா, இவர் அங்கே போய் பாலைவனத்தில் கஷ்டப்படுறாரு, அப்புறம் ஜெயிலுக்கு போகிறாரு, அகெயின் கேரளாவுக்கு வராரு. ஒரு மனுஷனால் இவ்வளோ இதை ஃபேஸ் பண்ணி இது அந்த அவரோட இடத்துல நான் இருந்திருந்தேன் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா அப்படியே சட்டிலாக இருப்பேன். பட் இவர் என்ன பண்ணியிருக்காரு, அகெயின் நான் போகிறேன், போய் சம்பாதிக்கிறேன், ஃபர்ஸ்ட் தடவை தான் இப்படி ஆயிடுச்சு, செகண்ட் தடவை இப்படி ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட அகெயின் போய் அகெயின் வேலை பார்த்து நல்ல ஒரு இதுக்கு வந்திருக்காரு. பட் அந்த இடத்துல யோசிக்கவே முடியல என்னால். அவரோட மைண்ட் தாட்ஸு, அந்த தாட் ப்ராசஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு என்னால் இமேஜின் பண்ணவே முடியல. ரொம்பவே வலியாக இருந்துச்சு. ரொம்பவே கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருந்திருக்காப்புல அவர். இதில் இவர் ஜெயிலில் இருக்கப்போ ஒரு விஷயம் சொல்கிறாரு. அங்கே நிறைய மனுஷங்களை பார்க்குறாரு, பேசுகிறாரு. அப்போ அதை ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப்பை போர்ட்ரே பண்ணுறாரு, ஜெயில் லைஃப்பை. ஏன்னா அவருக்கு பாலைவனத்தில் மனுஷங்க இதே கிடையாது, சாப்பாடு இல்லை, ஒரே குப்பூஸ் அந்த இது தான் சாப்பிட்ருக்காரு. மற்றபடி இங்கே ஜெயிலில் நல்லா சாப்பாடு போடுறாங்க, 3 வேளையும் சாப்பாடு போடுறாங்க, நிறைய பேர்ட்ட பேச முடியுது, அவங்களோட கதையை கேட்க முடியுது. அதில் அவர் சொன்ன ஒரு விஷயம், என்னோட கஷ்டத்தை பார்க்குறத விட அடுத்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, நம்மளை விட அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்க உங்களோட கதையை கேட்குறப்போ எனக்கு ஆறுதலாக இருக்கும். சரி, நம்ம இவ்வளோதான் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் மனசை தேத்திக்கிடுவார். அப்படின்றப்போ உண்மையிலே இது அமேசிங்காக இருக்கேடா அப்படின்னு தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நம்மளை விட ஒரு கஷ்டப்படுறவங்க யாருமே கிடையாது, எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க அவங்க லைஃப்பில் அப்படின்னு. கண்டிப்பாக எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களோட கஷ்டம் பெருசு. பட் நம்மளை விடையும் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றத நான் சொல்ல வந்தேன். என்ன நீ எப்போயோ எழுதின புக்கை படிச்சுட்டு இப்போ என்னத்தையோ உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னா, எப்போ எழுதுனா என்னங்க, இது ஒரு ரியல் ஸ்டோரி. ஒரு மனுஷன் இப்படி கஷ்டப்பட்டிருக்காப்புல அப்படின்றப்போ அந்த இடத்துல நம்ம இருந்தா என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு யோசிக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதை நினைக்கும் போதே ஒரு மாதிரி பதட்டமா பயங்கரமா இருக்குது. நினைச்சு கூட பார்க்க முடியல. இது பாதிச்சிருச்சு என்னைய. ஒரு கோட்ஸ் படித்தேன், அது இதுக்கு ரிலேட் ஆகும். ஆர்ட் ஷுட் கம்ஃபர்ட் தி டிஸ்டர்ப்ட் அண்ட் டிஸ்டர்ப் தி கம்ஃபர்டபுள். இது ரொம்பவே அழகாக அதுக்கு சூட் ஆகும். என்னைய பர்டிகுலராக இந்த புக் பாதிச்சிச்சு. அண்ட் இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணேன். ஓகே, நம்மளுக்கு லைஃப் நல்லா இருக்குது, வி ஆர் ஹைலி பிளஸ்ட் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இருக்க சிச்சுவேஷன் நினச்சி எதையுமே கவலைப்படாதீங்க. இனி கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதாக தான் அமையும். நல்லதையே திங்க் பண்ணுவோம், பாசிட்டிவாக இருப்போம். எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி ஹோப்போடு இருங்க. கண்டிப்பாக ஹோப்போடு இருங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் பேசினது, நினச்சது, உங்களோட கனவுகள் எல்லாமே நிறைவேறும். ஏன்னா யூனிவர்ஸ் சுற்றி இருக்க யூனிவர்ஸ் இதை கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. இதை என்னைக்கும் மறந்துடாதீங்க. இந்த ஆடு ஜீவிதம் புக் ஃபுல்லாத்தையுமே நான் என்னால் போட முடியாது, இதுக்கு எபிசோடுமே பத்தாது. அதனால் ஒரு கிளிம்ஸே மாதிரி தான் போட்டேன். இந்த உண்மையிலேயே இந்த புக் சூப்பராக இருக்குது, படிங்க. உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, நம்ம எல்லாமே விரக்தியாக இருக்குது, எதை பார்த்தாலுமே கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புக்கை கண்டிப்பாக வாங்கி படிங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நான் நினைக்கிறேன். சீனிமிட்டாயில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் புக்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். படிங்க, வாங்கி படிங்க. சத்தியமாக உங்களோட லைஃப் மாறும் நான் நினைக்கிறேன். எந்த புக்கையுமே நான் படிச்சுட்டு தான் சொல்வேன். சும்மா ரிவ்யூ பார்த்துட்டு அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்சது தான் சொல்வேன். கண்டிப்பாக போய் படிங்க அந்த புக்கை வாங்கி. ஆடு ஜீவிதம் பென்யமின் எழுதுனது வாங்கி படிங்க.
இத்துடன் இந்த பாட்காஸ்டை முடித்துக் கொள்கிறேன். இதுவரை இந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகள் மற்றும் லவ் யூ ஆல். தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன். நான் உங்க சீனி மிட்டாய்.